விஜய் அவர்களோட ஸ்பீச் தான். அவரோட ஸ்பீச் வந்துட்டு மாநாட்டில் இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? என்ன கேட்டால் மாநாட்டில் அவர் பேசுனது கிட்டத்தட்ட 45-50 நிமிஷத்துக்கு மேலே பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நேற்று ஒன்றுமே இல்லை, நல்லா பெருசாக எதிர்பார்த்து போனேன். அவர் எம்டி சீனிவாசன் சொல்கிறாரு, இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாயாசம், இன்னைக்கு விஜய் மூலிமா பாசிசன்ற வார்த்தையும் போயிடுச்சுன்ற அளவுக்கு குட்டி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீச் இருக்குது. மது ஒழிப்பு மாநாடு நடக்கும் பொழுதே ஆதவ அர்ஜுன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக எங்கள் கூட்டணிக்குள்ளே விரிசல் உண்டாகும். அடுத்த வருஷம் பேசுறத இப்போவே பேசிட்டா சிக்கல். ஆனால் அடுத்த வருஷம் நிலைமைகள்லாம் மாறி இருக்கும். டிஎம்கே தன்னுடைய நிலைமையிலேருந்து இறங்கி வரும். அன்னைக்கு போட்டு அடிச்சிங்கன்னா பயம் வந்து ஏங்க 10 சீட்டு தராங்க, அரசியல் பேசாதீங்க நான் சொன்னேன் அப்படின்னு திருமாவளவன் பதிவு பண்ணுறாரு. கரெக்டாக அதற்கு பிறகு அவர் பேசிட்டாரு, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, 100% உடன்பாடு இல்லை, நாங்கள் பேசுவோம், கட்சியை விட்டு நீக்கலான்ற முடிவை யுனானிமஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, போன தடவை அவர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இந்த தடவை அவர் பேச்சையே நான் ஏற்றுக்க மாட்டேன், முதல்ல இங்கேயே டிக்ளேர் பண்ணிடுறேன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் முத்துலிப் சார் தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ நேற்று வந்துட்டு அம்பேத்கர் அவர்களோட புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. ஸோ நேற்றுல இருந்து எல்லாரும் அதிகமாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா விஜய் அவர்களோட ஸ்பீச் தான். அவரோட ஸ்பீச் வந்துட்டு மாநாட்டில் இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? என்ன கேட்டால் மாநாட்டில் அவர் பேசுனது கிட்டத்தட்ட 45-50 நிமிஷத்துக்கு மேலே ஓகே பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நேற்று ஒன்றுமே இல்லை, நல்லா பெருசாக எதிர்பார்த்து போனேன் ஏதாவது பேசுவாருன்னு. அதற்கு ஏற்றாறு போல தான் நீதியரசர் முன்னாள் நீதிபதி சந்துருவும் அவர் டைமை குறைச்சிக்கிட்டாரு. 8:45 மணிக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணார். நான் நினச்சேன் ஒரு 9:30 வரைக்கும் பேசுவார், மழை திறந்த வெள்ளம் போல் பேசுவார். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை, ஏன்னா அவருக்கு மேலே ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. எங்களை போன்றவரும் வைக்கிறோம், என்னன்னா வெறுமனே ஒரு தடவை பேசிட்டீங்க, அதுக்கப்புறம் இல்லை எப்போது அறிக்கை விட்றீங்க, இதுதான் கமல்ஹாசன் பண்ணார். ரெண்டாவது நீங்கள் பேசலை, 2ஆம் கட்ட தலைவர்களை பேச விடலாம். புசி ஆனந்த் மைக்கை பார்த்தாலும் ஓடுறாரு, காருக்குள்ளே உட்காந்து தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு. அப்போ அந்த ஒரு பிரச்சனை. வெங்கட்ராமன்றவர் பொருளாளர், அவர் கணக்கு வழக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காரு. அரசியல் கட்சியில் பொருளாளர்ன்றது வந்து அது ஒரு பதவி. அப்போ இவங்க இந்த மாதிரி யாருமே பேசாமல், விஜயம் பேசாமல் இருக்கிற இடத்துல பல விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நிர்வாகிகள் நியமிக்கலை, இந்த பிரச்சனையெல்லாம் ஒட்டி இதை பற்றி பேசுவார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தானே கடுமையான புயல் மழை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. 3 மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு. அந்த சாத்தனூர் அணையை திறந்து விட்டதில் ஏகப்பட்ட விமர்சனம். அங்கே யாரும் போகாமல் இங்கே வந்து பிறந்தநாள் கொண்டாடி இருந்தாங்க, எல்லாரும் சென்னையில் இருந்தாங்கன்றது ஒரு விமர்சனம். இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு டேரிங்காக அடித்து கிழிக்க போகிறாரு. அடுத்து 1 மாதத்துக்கு எல்லாருக்கும் இதை ஒட்டியே இதை ஏன் இப்படி சொன்னார், ஏன் இப்படி சொன்னார்னு அந்த டீகோட் பண்ணுறவெல்லாம் நடக்கும்னு நினச்சேன். 1/4 மணி நேரம் தான் பேசுகிறேன். ஆமாம் சார், 15 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. நீங்கள் நல்லா பேச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லை சார், என்ன அப்படின்னா விமர்சனங்கள் வைக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி, அங்கே பேசினதை விட இங்கே பேசினது இன்னும் கொஞ்சம் போல்டாக தெளிவாக பேசினாரு அப்படின்ற மாதிரி. பாசிசமா பாயாசமான்றது இன்னை வரைக்கும் இருக்குதுங்க. நேற்று பேசும்போது கூட அவர் எம்டி சீனிவாசன் சொல்கிறாரு, இன்றைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாயாசம், இன்னைக்கு விஜய் மூலிமா பாசிசன்ற வார்த்தையும் போயிடுச்சுன்ற அளவுக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீச் இருந்தது. நேற்று ஒன்று தான் அவர் பேசுனதில் எனக்கு தெரிஞ்சு ஹை லெவல்னு சொல்லலாம். அதாவது இருமா போடு 200 தொகுதிகள்ன்றதுக்கு 2026 எலெக்ஷனில் மக்கள் மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒன்று தாண்டி பெருசாக இல்லை. நேற்று ஸ்கோர் பண்ணது யாருன்னா ஆதவ அர்ஜுன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். முதல் 1/4 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. எங்களுக்கே ஆச்சரியம், திலகவதி ஐபிஎஸ்ஸை நாங்கள் க்ரைம் ரிப்போர்ட்டராக ஒரு டிஜிபி லெவலில் அவங்க பார்த்துருக்கோம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பல்வேறு பிரிவில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவங்க தான் இவங்களுக்கு பெரியம்மா அப்படின்றது வந்து நேற்று தான் தெரியுது. தன்னுடைய தாயார் 5 வயசாக இருக்கும் போதே தற்கொலை பண்ணிட்டாங்க. பெற்றோரை இழந்தேன், இந்த ஜாதி பிரச்சனை, இந்த பொருளாதாரம் ஊழல், இதனால தான் என்னுடைய பெற்றோரை இழந்தேன்லாம் நேற்று பதிவு பண்ணுறாரு. அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயம் சொன்னார், இன்றைக்கி திமுகலாம் இல்லைன்றாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும் யார் அது பின்னாடி இருந்தாங்கன்னு. ஏன் நம்ம இவரே சொல்லியிருப்பார் திருமாவளவனே, நான் தேர்தல் சம்மந்தமாக தொகுதி பங்கீடு பேசும்பொழுது மாப்பிள்ளையும் ஆதவ அர்ஜுனும் எங்கள்கிட்ட பேசினாங்க. 4 சீட்டுன்னாங்க, நாங்கள் 10 சீட் நிற்கிறாள், நான் 6 சீட்டு தரோன்னாங்க. அப்போ இவங்க தான் பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 2014 எலெக்ஷன், 19 எலெக்ஷன், 21 எலெக்ஷன் 3மே நான் இருந்தேன், ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தேன். உண்மை.
அப்போ அந்த மாதிரிலாம் தன்னுடைய இதை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் அடிக்கிறாரு. அத ம். நீங்க அடுத்தடுத்து கேள்விகள் கேட்பீங்க. அந்த வகையில பார்த்தா, பெரிய அளவுல ஸ்கோர் பண்ணது ஆதவ் அர்ஜுன். விஜய் பேசினாரு. சில விஷயங்கள்லாம் சுட்டி காமிச்சாரு. அது இந்த அம்பேத்கர் புத்தகத்துல இருந்து சில விஷயம் சொன்னாரு. ம். தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையர்கள் நியமனம் சம்மந்தமா சொன்னாரு. மணிப்பூர் கலவரம் பத்தி பத்தி சொன்னாரு. சொன்னாரு. ம். இந்த இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அவரு பேச்சுல ஹைலைட்டுன்றது இதுதான். ம். அப்புறம் திருமாவளவன தொட்டுட்டு போயிட்டாரு. திருமாவளவன் இன்னைக்கு அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு எல்லாரும் வந்து சொல்லலாம். ஆனா ஒரு பத்திரிகையாளரா நான் பார்க்கும்பொழுது, அவர் பெருசா நேத்து ஸ்கோர் பண்ணல பண்ணல அப்படின்னு தான் அப்படின்றது. ஓகே சார். அவரும் வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் ஏன் வர முடியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆ இது அம்பேத்கர வச்சு தான் அவங்களோட கட்சி வந்துட்டு போகுது. விசிகே வந்துட்டு ரொம்ப முக்கியமா அம்பேத்கர வச்சு தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்துட்டு திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ இருக்கா சார்? பல தடவ பேசிட்டோம். இருந்தாலும் சொல்றேன். திருமாவளவன் வந்து இப்ப திருமாவளவன் இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, திருமாவளவன் ஒரு கட்சி நடத்துறாரு. அவர் கட்சி வந்து ஆரம்பத்தில வரும்போது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆனா, அந்த தேர்தல் அரசியல்ல வரும்பொழுது, அதிலும் குறிப்பாக கலைஞருடைய மறைவுக்கு பிறகு, ஒரு மக்கள் நல கூட்டணி கலைஞர் இருக்கும்போது 2016ல அவங்க கைய சுட்டுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம ஏதாவது ஒரு ஜெயிக்கிற கூட்டணியில இருந்தா தான் கரெக்ட்டுன்ற முடிவெடுக்கும் பொழுது, அதிமுகவுக்கு எதிரா திமுகல அணி சேருது. 2017ல சேர்றாங்க. 19 எலெக்ஷன் பெரிய வெற்றி. ம். 21 எலெக்ஷன் வரும்போது தான் இவங்க வேலைய காமிக்கிறாங்க. பெரிய அண்ணன் மனோபாவத்த காமிக்கிறாங்க, நெருக்குறாங்க. சரி வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு திமுக ஜெயிக்கணும். 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஜெயிக்கட்டும்னு பண்றாங்க. அப்போ ஒரு 24ல வரும்போதும் பொது தொகுதி கேட்டு தரல, 2 தொகுதி தான்றாங்க. அது வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து தன்னுடைய இயல்பை விட்டு வேற வழி இல்ல. எதிர் சைடுல பார்த்தீங்கன்னா, நீங்க வேணாங்க நான் அங்க போய் சேர்றேன்னா, அங்க யார் இருக்கா? ஏடிஎம்கே அ என்டிஏ கூட்டணியில இருக்குது. ம். பாஜக, ஏடிஎம் கூட்டணி. மறுபடியும் வெளிய போனா மக்கள் நல கூட்டணி தான் அமைக்கணும். அப்போ சரி வேணாம். தெரியாத பேய விட தெரிஞ்ச பிசாசே மேலுன்னு வேற வழி இல்லாம குடுத்த 6 வாங்கி நிக்கிறாரு. 24ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏடிஎம்கே கூட வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் ஒரு பிரச்சாரம் என்ன? மறுபடியும் பிஜேபிட்ட ம். போயிட்டாங்கன்னா, மறுபடியும் நட்டாத்துல நிக்கணும். சரி அதுக்கு இங்கே தெரிஞ்ச பிசாசே மேலருந்து நிக்கலாம்ன்னு நின்னுட்டாரு. இந்த திருமாவளவனுடைய கட்சியில தான் டிஎம்கேல ஸ்ட்ராட்டஜி டீம்ல பெண்ணுக்கு தலைவரா இருந்த பல இதுல இருந்த அந்த ஃபுல் ஃபார்ம்ல இருந்த ஆதவ் அர்ஜுன் சேர்றாரு. அவர் வரும்பொழுதே திருமாவளவனுக்கு சில அசைன்மெண்ட்லாம் சொல்றாரு. இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்ன்னு பண்ணி காமிச்சிருக்காரு. நேத்து கூட்டத்திலேயே அத சொல்றாரு. ம். பூத் கமிட்டி அதான் ஒரு ரீஷேப் பண்றது. வழக்கமான பாணியில போய்க்கிட்டு இருப்பாங்கல்ல. அது தலைவர்னா வேஷ்டி கட்டி இது பண்ணிட்டு வரணும். டிவி டிபேட் அட்டெண்ட் பண்ணணும். இப்படி போணும், அப்படி போணும். இது இல்ல. நம்ம ஒரு ரீஷேப் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரணும். அதுக்கேத்த ஒரு சில இது ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த மாரி. அந்த மாரி இவரு சொல்லும்பொழுது அவருக்கு புடிச்சு போகுது. முதல் மாநாடு நடத்துறாங்க. எழுச்சி மாநாடு. அடுத்து தான் ஆரம்பிக்கிறது மது ஒழிப்பு மாநாடு. மது ஒழிப்பு மாநாடு நடக்கும் பொழுதே ஆதவ் அர்ஜுன் என்ன முடிவு பண்றாருன்னா, கண்டிப்பா இது கூட்டணிக்குள்ள விரிசல உண்டாக்கும். அந்த இது பண்ணி தான் பண்றாரு. பேட்டி குடுக்குறாரு. சேம் இதே ஜூனியர் விகடன், விகடன் குரூப்புக்கு தான் குடுக்குறாரு. அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப ஆரம்பிக்கும் பொழுது திருமாவளவன்ட்ட கேட்குறாங்க, "எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு" அப்படின்றாரு. இவரு இங்க குடுத்த உடனே எல்லா சேனலும் பேட்டி எடுக்குறாங்க. குறிப்பாக தந்தி டிவி. ம். அதில சொன்னா பல கேள்விகள் அந்த நெறியாளர் கேட்கும்பொழுது, இவர் சொல்றாரு, "உங்களால தான் நாங்க வந்தோம். உண்மதான். எங்களாலயும் நீங்க வந்தீங்க. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வுனா தப்பு இருக்கு. எங்க தலைவர் 30 வருஷமா இருக்காரு. நேத்து வந்தவர்லாம் சிஎம், டெப்யூட்டி சிஎம் ஆகும்போது, சினிமாவில் நடித்துவிட்டு வந்தவர்கள் ஆகும்போது, இவரு ஆவறதுக்கு என்னன்ற மாரி கேள்விகள். இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜி பேசுறாரு. அவருடைய அந்த ஸ்ட்ராங்கான அந்த நாலேட்ஜ், அந்த தொகுப்பு, அத வச்சு அவர் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது எல்லாம் ஒரு பெரிய பரபரப்ப உண்டு பண்ணுது. திருமாவளவன் கொஞ்சம் சாதாரணமா எடை போடுறாரு. அதான் சார். இப்போ கூட வந்துட்டு ஆதவ் அர்ஜுனாவோட கருத்துக்களெல்லாம் விசிக்கு எந்த பொறுப்பும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இப்படி வந்துட்டு இது 2வது முறையா வந்துட்டு ஆதவ் அர்ஜுனாவ பத்தி ஏதோ பேச வேணாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கும்போது, ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போறது இவருக்கு ஏதோ ஒரு பக்கத்துல அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்க எடுத்துக்கலாமா சார்? முடியாது. திருமாவளவன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரு ரொம்ப டெப்த்தான ஆளு. அவருக்கு ஆலூர் ஷானவாஸ எப்படி இயக்கணும், ஆதவ் அர்ஜுன் எப்படி இயக்கணும், ரவிக்குமார எப்படி வச்சுக்கணும். சில பேரு கட்சியில இருப்பாங்க. அந்த கட்சியில இருந்துகிட்டே ஆளுகின்ற கட்சிக்கு ஃபுல் சப்போர்ட்டா ஜெல் ஆகி அவங்களுடைய பல விஷயங்கள சாதிச்சுக்குவாங்க. அது எல்லா கட்சியிலயுமே சொல்லலாம். பல உதாரணம் சொல்லலாம்.
இப்போ திருமாவளவன் கட்சியில் அந்த மாதிரி இருக்காங்க. ம். ஜெல்லாகி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக மாறி அவங்களாவே மாறிட்டாங்க அப்படி. அப்போ திருமாவளவனுக்கு அதுவும் தெரியும். இவர் இளைஞர், இவர் செல்வாக்கு மிக்கவர், நல்ல நாலேஜ் உள்ளவர், இவரையும் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு தான் அவர் யோசிச்சார். என்ன ஆகுதுன்னா இந்த இப்போ மாநாடு வரைக்கும் இவர் பேசுறதெல்லாம் ஓகே, அவர் பேசுறதும் நான் பேசுறதும் ஒன்று தான், துணி தான் வேற. ம். அதை எடுத்து வைடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தம்பி அதை எடுத்து வைமா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். துணி தான் வேறன்றாரு. பொருள் ஒன்று தான். அதே மாதிரி ப்ரீ மெச்சூர்டாக பேசுகிறாரு. இம்மெச்சூர்டான்னு சொல்லல. ப்ரீ மெச்சூர்னா அடுத்த வருஷம் பேசுகிறத இப்போவே பேசிட்டா சிக்கல். ஆனால் அடுத்த வருஷம் நிலைமைகள்லாம் மாறி இருக்கும். டிஎம்கே தன்னுடைய நிலைமையிலேருந்து இறங்கி வரும். அன்னைக்கு போட்டு அடிச்சிங்கன்னா பயம் வந்து ஏங்க 10 சீட்டு தராங்க அப்படின்னு. இதை வந்து இப்போ பேசுனா அவங்க இன்னும் கொஞ்சம் உஷாராகி இவங்க வேணாம் பாமக கூட நம்ம லிங்க் எடுத்துக்கலான்ற வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது அனுபவசாலியான திருமாவளவனுக்கு தெரியும். அதை தான் ப்ரீமெச்சூர் டாக் அப்படின்றாரு. அதை விட்டுருங்க. அவர் திருமாவளவன் இந்த வரைக்கும் இப்படி இருந்தார். 27 அக்டோபர் மாநாட்டுக்கு பிறகு விஜய் பேசினதுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழாக போயிடுச்சு. இவங்க எப்படின்னா அதில் வந்த கூட்டங்கள், அந்த விஜய்க்கு வந்த பட்டியலின மக்களுடைய பெரிய ஒரு இது, விஜய் பேசின பேச்சு இவ்வளோ தூரம் பேசுவார்னு எதிர்பார்க்கல. இது எல்லாம் நமக்கு சிக்கல் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜய் கூட இவங்க போக வாய்ப்பு இருக்குது. ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, கூட்டணின்னு ஒரு குண்டு சொல்லிட்டு தானே சொன்னார், அணுகுண்டுன்னு. அந்த அணுகுண்டு இப்போ வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்குது. அப்போ இது எல்லாம் திருமாவை நோக்கிய கை நின்றோன்னா அவருக்கு பிரச்சனை ஆகுது. திருமாவை சொல்ல வைக்கிறார்கள். அது கூட்டணியும் இருக்கலாம், கட்சிக்குள்ளும் இருக்கலாம். இது இன்னொரு ஷூட்டிங் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அதுலேருந்து திரும்ப அப்படியே ஆரம்பிக்கிறாரு. இது இப்படியே போகும்பொழுது சாதாரணமாக நடக்க வேண்டிய ஒரு புத்தக விழாவில் திடீர்னு அந்த தினமலரில் எழுதுகிறாங்க. எல்லாரும் அதாங்க எழுதுவாங்க. நான் இருந்தாலும் நான் பத்திரிகையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நிகழ்ச்சி எழுதுனா நிகழ்ச்சி பற்றி எழுதுவோம். இவர் கலந்துக்கிறார், இவர் கலந்துக்கிறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலை, அப்போ இவங்க 2 பேர் கலந்துக்கிட்டா இது ஒரு அரசியல் இதாக மாறும். இதுதான் கட்டுரையுடைய சாராம்சமாக இருக்கணும். அதை தான் தினமலர் பண்ணாங்க. இது ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு. உடனே இவருக்கு மறுபடியும் ப்ரெஷரு, நிர்பந்தம். இவர் நான் போகிறேன் கடைசி வரைக்கும் அவர் சொன்னாரா? அழைப்பிதழ் பார்க்கும்போது தான் அவர் இல்லைன்னு தெரியுது. அது கூட நேற்று அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொன்னால் என் பேர் எடுத்துருவீங்களான்னு கேட்குறாரு. அந்த தொனியில் தான் ஒரு அறிக்கை வருது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் திருமாவளவனுக்கு டபுள் மைண்டு தான் இருக்குது. இந்த கட்சிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஆதவ அர்ஜுன் வளர்ந்துக்கிட்டு வராரு. இவர் புதுசாக யோசிக்கிறாரு. இவர் பணம் படைத்தவர், இளைஞர்கள்ட்ட ரீச் ஆகிட்டார். மது ஒழிப்பு மாநாட்டிலே பார்க்கலாம். திருமாவளவனுக்கு அடுத்து அதிகமாக இது விசிக தொண்டர்களால் கொண்டாடப்பட்டவராக ஆதவ அர்ஜுன் இருக்கார். அப்போ இதை அவங்க ரசிப்பாங்களா? 4 எம்எல்ஏக்கள் மற்ற இவர்கள் துணை ரசிக்க மாட்டாங்க. இது இயல்பு. அப்போ இவரை நகர்த்தணும். இவர் இதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த கூட்டத்துக்கு திருமாவளவனை உள்ளே விடக்கூடாது, அனுப்பக்கூடாதுன்ற உறுதியாக இருக்காங்க. ரைட். திருமாவளவன் என்ன பார்க்குறாரு, இன்றைக்கி சொல்லியிருப்பார் பேட்டியில். அதாவது நீங்கள் போங்க, இவங்க நிறுவனம் நடத்துகிறீங்க, அரசியல் பேசாதீங்க நான் சொன்னேன் அப்படின்னு திருமாவளவன் பதிவு பண்ணுறாரு. கரெக்டாக? அதற்கு பிறகு அவர் பேசிட்டாரு, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, 100% உடன்பாடு இல்லை, நாங்கள் பேசுவோன்றாரு. என்ன மேட்டர்னா ஆதவ அர்ஜுனுடைய ரூட்டு வேறு. அப்போது இந்த இதில் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு விவாதத்தை தொடங்குறாரு. முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கங்க, இல்லையா அதுக்கேற்ற முடிவு எடுங்கன்றது தான் ஆதவ அர்ஜுனுடைய உள்நோக்கம் நான் நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. ஓகே சார். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆதவ அர்ஜுனை வந்துட்டு சீக்கிரமா விசிகே விட்டு வெளியே வந்து டிவிகேல இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. வாய்ப்பு இருக்கா சார்? இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் திருமாவளவன் இது வரைக்கும் அவருக்கு வந்து கட்சியில் சுதந்திரம் இருக்குது, அவர் கருத்து சொல்கிறாரு, என் துணி தான் வேறு, இந்த மாதிரி பலசும் சொல்லி திருமாவளவன் பண்ணார். இன்றைக்கி திருமாவளவன் கிளியர் கட்டாக சில விஷயங்கள் சொல்கிறாரு. நான் அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னேன். முதல்ல அவங்க நிறுவனன்றாரு, அதுக்கப்புறம் நான் அரசியல் பேசாதீங்கன்னு சொன்னேன்றாரு. ஏன்னா விசிகேவுடைய இது அவர் துணை பொதுச் செயலாளர். அப்போ அப்படி தான் பார்ப்பாங்க. திமுக மேலே இருந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது சொன்னேன், எனக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட அதை நோக்கி விசிகா நகருது. இன்றைக்கி பலருடைய பதிவு, ரவிக்குமார் இவங்கெல்லாம் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் ஆதவ திட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. அப்போ கட்சியில் யுனானிமஸாக உட்காந்து முடிவெடுக்கலாம்பா, எல்லாரும் சொல்லுங்கள், இவர் கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுக்கலாமா அப்படின்னா யாருமே சொன்னால்தான் சொல்லுவாங்க. அதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? மன்னர் ஆட்சி ஒழியணுன்றாரு, இதை மன்னர் ஆட்சின்றாரு. இவர் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? விஜய்க்கு கோரிக்கை வைக்கிறாரு, விஜயை ப்ரமோட் பண்ணுறாரு, நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இருக்கட்டுமா நீக்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ கட்சியை விட்டு நீக்கலான்ற முடிவை யுனானிமஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு,
போன தடவை அவர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இந்த தடவை அவர் பேச்சையே நான் ஏற்றுக்க மாட்டேன்னு முதல்ல இங்கேயே டிக்ளேர் பண்ணிடுறாரு. ம். அப்போ அவர் கட்சியை விட்டு வெளியில் அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் 80% 90% இருக்குது. ஓகே. சரி, அடுத்து என்ன நடக்கும்? கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க. எதுக்காக? இப்போ ரஜினிகாந்த் பாட்ஷா படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்ஷா படம் வெற்றி விழா நடக்குது. ஜெயலலிதா 91 96 பயங்கரம். டிஎம்கே ஒன்றுமே இல்லை, 4 சீட்டோ 3 சீட்டோ இவ்வளோ பவராக வந்து உட்காந்துருக்காங்க. ஜெயலலிதா வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அரசு ஊழியர்கள் ஒரு விழா எடுக்கிறாங்க. புதுசாக கட்டடம் திறந்து அவங்கள கூப்பிட்றாங்க. சிஎம் வந்தால் ஏதாவது கொஞ்சம் அறிவிப்பாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வர்ற வருமானத்தில் 60% மேலே உங்களுக்கே சம்பளமாக கொடுக்குறோன்றாங்க. அதிர்ச்சி எல்லாருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த ஜெயலலிதா அப்போ. பாட்ஷா படம் ஹிட்டு. அந்த ஹிட்டில் பேசுகிறாங்க, விழா நடக்கிறாங்க. ரஜினிகாந்த் கலந்துக்கிறாரு. எந்த ரஜினிகாந்த்? இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் இல்லை, அப்போ வேறு ரஜினிகாந்த். அப்போ அந்த டைமில் இந்த குண்டு வெடிப்புலாம் நடந்துருந்தது. மணிரத்னம் பம்பாய் படம் எடுத்ததுனால பிரச்சனை இல்லை. அதை குறிப்பிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சிஎம் கொஞ்சம் பார்த்துங்கன்றாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. விழா ஏற்பாடு பண்ணால் ஆரம் வீரப்பனுக்கு சிக்கல், அமைச்சர் பதவி கொஞ்சம் நாளில் பிடுங்கப்படுகிறது, அவர் ஓரம் கட்டப்படுகிறார், இதெல்லாம் நடக்குது. அதற்கு அச்சாரமாக அதோடைய பின்விளைவு என்னென்னா, 96 ஆரம் வீரப்பன் ரஜினிகாந்தை திமுகவுக்கு எதிராக கொண்டு வந்து வைக்கிறதுல ஷோ அண்ட் ரஜினிகாந்த் பெரிய பங்காற்றினாங்க. ஒரு சின்ன விழாவில் நடந்த ஒரு சின்ன பேச்சு, அதனால் வந்த கோபம், ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை, அந்த விழா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. சேம் அதே தான் இங்கேயும். ஒரு விழா சாதாரணமாக விட்டுருக்கலாம், இது ஒரு அரசியல் பேசிட்டாரு. விசிகாலேருந்து பேசுனா அது கொஞ்சம் சிக்கல் தான், எப்படியும் நீக்குவாங்க. நீக்கினால் இவர்களாகவே தாவேக்காவை நோக்கி ஆதவ அர்ஜுனை தள்ளுக, அதாவது நான் விலகுறேன் போகிறேன்ல, போ அப்படின்னோன்னா அங்கே விஜயும் சரி இந்த இதனால் நடந்தது நீங்கள் வாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்குது. என்னுடைய அனுமானத்தை. ஓகே. எப்படி நடக்கும் தெரியும். ஒருவேளை ஏற்றுக்கிட்டு இல்லைப்பா இருப்பா, நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு நீ ஏதாவது பேசுப்பான்னு முடிவெடுக்கலாம், ஆமா. சொல்ல முடியாது. ஆனால் அது 5% தான், ஓகே. 95% இதுதான்.